Stars, I'm a fool for your love. Hey guys, welcome back to my channel, the C2G Lifestyle. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குக்கிங் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் டைமாக சாக்லேட் சிப் குக்கீஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஷேர் பண்ணேன். சாக்லேட் சிப் குக்கீஸ் செய்யறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாக்லேட் பார், ஏதோ ஒரு சாக்லேட் பார். நான் வந்து இந்த நெல்லோ ஒரிஜினல் அப்படிங்கிற சாக்லேட் பார் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தனியாக சாக்லேட் பார் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து. அடுத்தது வெனிலா எசன்ஸ், நமக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேவைப்படும். அடுத்தது பவுடர் சுகர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைதா எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் எடுத்துக்கேன். நான் சொல்கிற குவான்டிட்டியில் எடுத்திங்கன்னா கரெக்டாக 1 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக வீட் கூட ஆட் பண்ணலாம், அது கொஞ்சம் ஹெல்தி. பட் வந்து குக்கீஸ்லாம் மைதாவில் செஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் மைதா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அன்சால்டட் பட்டர் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். எனக்கு அன்சால்டட் பட்டர் கிடைக்கல, நம்மளோட சால்டட் பட்டர் தான் கிடச்சிச்சு. ஸோ அடுத்தது பட்டர், அதுக்கு அடுத்தது ப்ரௌன் சுகர், நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக, ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். அப்புறமேட்டு பேக்கிங் பவுடர், சோடா தேவையில்ல, பேக்கிங் பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு எக். ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரை நீங்கள் மெல்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் மெல்ட் பண்ணாமல் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டரை போட்டு நான் நல்லா விஸ்க் பண்ணிடுறேன். விஸ்க் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிப்பேன். அதையும் போட்டு நான் நல்லா விஸ்க் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு ப்ரௌன் சுகர், அதையும் போட்டு நல்லா விஸ்க் பண்ணுவேன். நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண தான் நான் அந்த கன்சிஸ்டன்சி வரும். பட்டர் அண்ட் சுகரோட மிக்சர் கரெக்டாக இப்படி இருக்கணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கு வேண்டாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது வந்து எக் ஆட் பண்ணிக்கிறேன். போத் யார்க் அண்ட் ஒயிட் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா விஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன், அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி. இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட் சொல்லியிருந்தால அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து அந்த மிக்சரில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட குக்கி டோ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் நம்ம கரெக்டாக சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் கிடச்சிச்சுன்னா ரொம்ப பெட்டர். கிடைக்கலனா நீங்கள் சாக்லேட் பாரை வாங்கி இந்த மாதிரி கியூபாவோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அந்த பேட்டரை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் ஈவனாக பேட்டரில் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஓடிஜி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறமா இந்த டோவை எனக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ நான் எங்கள் குக்கி கட்டை யூஸ் பண்ணி அந்த ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ளேஸ் பண்ண டோவை நம்ம அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம குக்கீஸும் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே ஓடிஜியில் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. வெளியில எடுத்தோடனே கீழே வச்சு ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பிரேக்ஸ் மாதிரி விழும். அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சாக்லேட் அழகா ஊஸாகி வெளில வருது. அது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இப்போ இந்த குக்கீஸை நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஆச்சும் வந்து கூல் ஆக விடணும். அப்பதான் வந்து கிரன்ச்சி எஃபெக்ட் கிடைக்கும். சாக்லேட் சிப் பிஸ்கெட்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.